தான் சாப்பிடுவாங்க. கேமராமேனுக்கு வந்து ஃபிஷ்ஷோட விங்ஸ் வந்து வறுத்து தர போறேன். அதுதான் மாரலோ ஸ்டோரி இந்த கேமரால இருந்து. இந்த நெத்திலியில ஒண்ணு இருந்துச்சு, என்னன்னா வரமாட்டேங்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிருச்சு போல. நெத்திலி கிளீன் பண்ணி நெத்திலி கிளீன் பண்றதுல ஒரு ப்ராக்டிஸ் வந்து நண்டு நீங்க பாத்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. நண்டு தொக்கு செஞ்சுட்டு இந்த மாதிரி சாம்பார் பொரியல் என் கஸ்டமரே வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இப்ப ஒரு நாள் தான் நண்டு சூப் குடிச்சேன், கோல்டெல்லாம் சரியாயிடுச்சு வந்து சொல்லிட்டு போனாங்க. அன்னைக்கு அந்த குட்டிங்கெல்லாம் இருக்கும், நண்டோட குட்டி போடுற அந்த முட்டைங்கெல்லாம் இருக்குல்ல, இந்த ஷெல்குள்ளதான் இருக்கு. இந்த எட்ஜஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு முள்ளு மாதிரி இருக்கு, சரிதா? எவ்வளவு முள்ளு மாதிரி இருக்கு. பண்ணணும் ஏன்னா ஒரு செமையா குத்தும். ஏன்னா ஹலோ ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க மரியா. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நண்டு கிளீனிங் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நான் நண்டு கிளீன் பண்ண போறேன், அதுதான் உங்ககிட்ட காமிக்க போறேன். நண்டுல வந்து என்னென்ன டிஷ்ஷஸ் போடுறோம் கடையில, அதுக்கப்புறம் வந்து நண்டு எவ்வளவு ஹெல்த்தியானது, அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்லுவேன். கண்டிப்பா மறக்காம பாருங்க. இன்னைக்கு 2 நண்டு பார்க்க போறோம். என்ன நண்டுனா பேர்லாம் தெரியல. இதுதான் இன்னைக்கு இவ்வளவு நண்டு நான் இன்னைக்கு கிளீன் பண்ணணும். அது இல்லாம அழகா இருக்குல்ல நண்டு குட்டி குட்டியா, இதுதான் அந்த நண்டு, குட்டி நண்டு. அதுக்கப்புறம் இன்னொரு நண்டுனா அது வந்து இந்த நண்டு தான். இது வந்து கொஞ்சம் பெரிய நண்டு. இந்த நண்டோட ஷேப் பார்ப்போமா? இதுதான் பெரிய நண்டு, பார்த்தாலே பயமா இருக்குல்ல. இதுதான் பெரிய நண்டு. இதுதான் இன்னைக்கு வந்து எப்படி கிளீன் பண்ண போறேன்னு காட்ட போறேன். ஓகே, ஹலோ மக்களே, நம்ம கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த குட்டி நண்டு தான் ஃபர்ஸ்ட் நான் கிளீன் பண்ண போறேன். பெரிய நண்டு வந்து நம்ம லேட்டா, ஏன்னா அது கம்மியா தான் இருக்கு, குட்டி நண்டு தான் நிறைய இருக்கு. ஸோ அதனால குட்டி நண்டு தான் கிளீன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நண்டுல வந்து எப்பவுமே இந்த மேல நண்டு கிளீன் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி தரேன். இது மேல இந்த மாதிரி ஷெல் மாதிரி இருக்குல்ல, இதை நீங்க வந்து ஓபன் பண்ணலாம். இந்த மேல எப்படி மூடி மாதிரி இருக்கா, நீங்க மூடி எப்படி திறக்கலாம். இதை வந்து இப்படி திறந்து இப்படி பிரிச்சுட்டீங்கன்னா இங்க வந்து ஒரு கேப் மாதிரி கிடைக்கும். இங்க ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், சரிதா? இந்த ஹோல்ஸ்ல வந்து நீங்க அந்த ஹோல்ஸ் பிடிச்சிட்டு நீங்க இப்படி ஓபன் பண்ணனா நண்டோட ஷெல்லு தனியா வந்துடும், அந்த ஓடு வந்து தனியா வந்துடும். இப்போ வந்து உள்ள மட்டும் அந்த இது இருக்கும் நண்டு, அது ஓடெல்லாம் தனியா போட்டு இந்த மேல இந்த இது மாதிரி இருக்குல்ல, ஜெல்லி மாதிரி இருக்கும் கொஞ்சம், அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், நண்டு கிளீனிங் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த உள்ள இருக்க அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நண்டு பியூரா கிளீன். அது வந்து இந்த மேல இருக்க அந்த ஓப்பன் மாதிரி இருக்கு, அது சப்போஸ் உங்க கை நகை இல்லைன்னா வராது, அப்படின்னா கத்தி அந்த மாதிரி என்ன வச்சு கூட இது பண்ணிக்கோங்க. இதை எப்படி எடுத்துட்டு அப்புறம் இந்த ஷெல்லை வந்து இப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா நண்டு கிளீனிங் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான், இப்படிதான் எடுத்துட்டு தெரியுதா நண்டு எவ்வளவு கிளீனா இருக்கு, அப்படியே வெள்ளையா அடிச்சு நண்டு. அப்புறம் நம்ம வந்து இப்போ நம்ம இடிச்சு கூட நம்ம சூப்புக்கு என்ன வேணா பண்ணிக்கலாம். இந்த வாட்டி இந்த சீசன்ல வந்து நண்டு வந்து சின்னதா கிடைச்சிருக்கு. இன்னைக்கு எப்பவுமே பெருசுதான் வாங்குவோம் நாங்க, சின்ன மோஸ்ட்லி எப்பவுமே வாங்க மாட்டோம். இன்னைக்கு நண்டு கிடைக்காதனால கடைக்கு வந்து சூப்பு போடுறோம், நண்டு சூப்பு. ஸோ அதனால அது கிடைக்காதனால இன்னைக்கு வந்து சின்ன நண்டு இது மோஸ்ட்லி யூஸே பண்ண மாட்டோம். அடுத்தது வந்து பெரிய நண்டு தான் பார்க்க போறோம் கிளீனிங். பெரிய நண்டும் அதே மாதிரி தான், அதே ப்ராசஸ் தான் பெரிய நண்டும். ஆனா என்ன ஒண்ணு, நண்டு கொஞ்சம் பெருசா இருக்கும், அழுக்கு அதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும், கொஞ்சம் கை பார்த்து யூஸ் பண்ணணும், ஏன்னா ஒரு செமையா குத்தும். ஏன்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு முள்ளு மாதிரி இருக்கு, தெரியுதா? எவ்வளவு முள்ளு மாதிரி இருக்கு, அப்படியே கை அப்படியே ரெண்டா கிழிச்சிடும். ஸோ அதனால பார்த்து இது பண்ணுங்க. ஏன்னா சின்ன நண்டுல வந்து அவ்வளவா ஷார்ப் இருக்காது, சின்னதா தான் இருக்கும், அதனால ஷார்ப்பு தான். பெரிய நண்டோட கம்மி தான் இருக்கும். அதனால பெரிய நண்டு கிளீன் பண்ணும்போது எப்பவுமே ஜாக்கிரதையா கிளீன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஓப்பன் இருக்கும், இந்த ஓப்பன் வந்து இப்படி பிரிச்சிட்டீங்கன்னா தனியா போடும். இதுலதான் இந்த குட்டிங்கெல்லாம் இருக்கும், நண்டோட குட்டி போடுற அந்த முட்டைங்கெல்லாம் இருக்கும்ல, இந்த ஷெல்குள்ளதான் இருக்கும் நண்டு. சில சீசன் இருக்கும்ல, அந்த சீசன்ல வந்து அப்படி பெருசா இருக்கும், அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் முட்டைங்கெல்லாம், பார்க்கவே நல்லா இருக்கும். அது இது மட்டும் எடுத்துட்டு அப்புறம் வந்து இங்க ஹோல்ஸ், நான் சொன்ன மாதிரி இங்க ஹோல்ஸ் தெரியுதா? இந்த ஹோல்ஸ் வந்து நம்ம இப்படி ஓட்டைக்குள்ள கையை விட்டுட்டு, கீழே காமிக்கலாம், ஓட்டைக்குள்ள கையை விட்டுட்டு இப்படி எடுத்துட்டீங்கன்னா ஷெல்லு தனியா வந்துடும். அப்புறம் இந்த அழுக்கு இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த பஞ்சு மாதிரி இருக்கா, அந்த ஜெல்லி மாதிரி, அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நண்டு கிளீனிங் முடிஞ்சிச்சு. அப்புறம் கீழே அந்த வாலியும் இருக்கணும், எடுத்துட்டு இதெல்லாம் வேஸ்ட் அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க, உங்களுக்கு தேவையில்லை. அப்புறம் இந்த உள்ள இருக்க அந்த தண்ணி வச்சு கிளீன் பண்ணீங்கன்னா எல்லா அழுக்கும் ஃபுல்லா போயிடும். ஓகேவா? எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க. அப்படி அலசிட்டீங்கன்னா நண்டு சூப் குடிச்சா அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த கோல்டு, இந்த சளி பிடிச்சது அந்த மாதிரி இருக்கவங்க குடிச்சா ஒரே சூப்பு தான் நண்டு
ஆட்டுக்காலோட பெஸ்டா இருக்கும் சூப். ஆட்டுக்காலும் பெஸ்ட் தான் சளிக்கு, இருந்தாலும் நண்டு அதோட பெஸ்டா இருக்கும் எப்பவுமே. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என் கஸ்டமரே வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்ப ஒரு நாள் தான் நண்டு சூப் குடிச்சேன், கோல்டு எல்லாம் சரியாயிடுச்சு வந்து சொல்லிட்டு போனாங்க. அன்னைக்கு மாத்திரை மருந்து சாப்பிடுறது பதிலா இந்த மாதிரி நண்டு சூப்பு, கால் சூப் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்க, உடம்புக்கும் நல்லது. ஸோ மாத்திரை மருந்து போட்டு உடம்பு இது பண்றதோட நம்ம வந்து இந்த மாதிரி நண்டு சூப்பு அதுலயே சரி ஆகுற மாதிரினா அதுலயே சரி பண்ணிக்கலாம் நம்ம. நண்டுல வந்து நண்டு வறுவல், நண்டு தொக்கு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டா சீரியஸாவே சூப்பரா இருக்கும். நண்டு தொக்கு செஞ்சுட்டு இந்த மாதிரி சாம்பார் பொரியல் செஞ்சுட்டு சாம்பார் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். அந்த காம்பினேஷனுக்கு அந்த நண்டு ஃபிளேவர் எல்லாம் வச்சு சாப்பிடும் போது அந்த சாம்பாருக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. நண்டுல நீங்க என்ன வெரைட்டி எல்லாம் செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீட்டுல வந்து நண்டு தொக்கு தான் செய்வாங்க, அப்படி இல்லைன்னா நண்டு வறுவல். கடைக்கு வந்து இப்போ வந்து நண்டு சூப்பு செய்யறோம். ஸோ நீங்க நண்டுல என்ன வெரைட்டி செய்வீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் மக்களே. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வந்து நம்ம நெத்திலி கிளீனிங் பார்க்கலாமா? நண்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நெத்திலி கிளீனிங். நெத்திலி வந்து நாங்க வந்து பக்கோடா மாதிரி போடுவோம். நாங்க வீட்டுல இந்த கருவாடு, நெத்திலி கருவாடு அதெல்லாம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தொக்கு, அது வந்து அடிச்சுக்கவே முடியாது. நெத்திலி ஃபிளேவரோட இந்த நெத்திலி தொக்கு வச்சு சாப்பிடணும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். எங்க வீட்டுல வந்து தொக்கு மாதிரி தான் செய்வாங்க நெத்திலி. ஆனா எங்க கடையில வந்து பக்கோடா போடுறோம் நாங்க, நெத்திலி பக்கோடா. அது வந்து சூப்பரா சேல்ஸ் ஆகும். எங்க கடையிலேயே ரொம்ப ஃபேமஸானதுன்னா நெத்திலி இது பக்கோடா தான். ஸ்பீடா சேல்ஸ் ஆகும் அது. ஏன்னா நான் குவான்டிட்டியும் நிறைய இருக்க மாதிரி இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். ஒரு வெஜ்ல வந்து பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி, நான்வெஜ்ல வந்து நெத்திலி ஃப்ரை சாப்பிட்டு பாருங்க, சீரியஸாவே சூப்பரா இருக்கும். அது ஒன்னும் எடுத்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அந்த நெத்திலி ஃபிளேவரும் அந்த மசாலா ஃபிளேவர் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு வாட்டி மறக்காம எங்க கடைக்கு வேணா, நீங்க எங்க நெத்திலி பார்த்தாலும் கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். சோ அவ்வளவுதான் மக்களே, நம்ம நெத்திலி கிளீன் பண்ண போலாமா? ஹலோ மக்களே, இதுதான் நெத்திலி. நெத்திலி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. இது கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி. 2 கிலோ நெத்திலி இதுதான் நாங்க கிளீன் பண்ண போறோம். இந்த நெத்திலியில ஒண்ணு இருந்துச்சு, என்னன்னா நண்டோட குட்டி இருந்துச்சு. இந்த நண்டோட குட்டி பாருங்க, எத்தனோண்டு இருக்கு. இப்பதான் குட்டி போட்டிருக்கு போல, எவ்வளவு குட்டியோண்டு இருக்கு பாருங்க நண்டு. ஸோ இதுதான் நம்ம நெத்திலி எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்ப்போமா? இது வந்து நாங்க பக்கோடா போடுவோம். இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய நெத்திலியா இருக்கு, கை சைஸ் இருக்கு. இல்லைன்னா பொடி நெத்திலியா கிடைக்கும், அது வந்து கொஞ்சம் கஷ்டம். இதோட பெரிய நெத்திலாம் வரும். நெத்திலியில வந்து வெறும் இந்த தலை மட்டும் பிச்சா போதும். இந்த நெத்திலியில வந்து வெறும் தலை இப்படி அமுக்கி எடுத்துட்டீங்கன்னா அது உள்ள இருக்க அழுக்கு எல்லாமே வந்துடும். இப்படி கிளீன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதுதான் எங்க நெத்திலி. இப்படி பிச்சிட்டிங்கன்னா அவ்வளவுதான், அந்த அழுக்கோட சேர்ந்து வந்துடும். லைட்டா உள்ள பண்ணீங்கன்னா உள்ள இருக்க எல்லா அழுக்கும் வந்துடும். அவ்வளவுதான். நெத்திலி கிளீன் பண்ணி நெத்திலி கிளீன் பண்றதுல ஒரு பிராக்டிஸ் வந்துச்சு. நெத்திலி வந்து நீங்க வந்து தண்ணி வச்சு கிளீன் பண்ணுங்க, ஏன்னா அது கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்படிதான் பண்ணுவேன். ஏன்னா தண்ணி இல்லாம பண்ணா நம்மளால டக்குன்னு கிளீன் பண்ண முடியாது. ஸோ தண்ணி கொஞ்சம் ஃபுல்லாக்கிட்டு, ஃபுல்லா வேணா ஓரளவுக்கு ஆக்கிட்டு நீங்க அது கிளீன் பண்ணீங்கன்னா, நெத்திலி முங்குற அளவுக்கு நீங்க கிளீன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க இவ்வளவு பண்ண மாட்டோம், ரொம்ப ஸ்பீடா பண்ணுவோம். நானும் என் தம்பியும். அந்த கேமராமேன் தான். நானும் கேமராமேனும் ரொம்ப ஸ்பீடா பண்ணுவோம் நெத்திலி. ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கிறனால கடகடம் நிறைய இருக்கும் நெத்திலி. இன்னைக்கு வந்து 2 கிலோ, சில டைம் 3 கிலோ 5 கிலோலாம் வாங்குவோம் நாங்க நெத்திலி. ஸோ அது ஒரு ஆளா தனியா கண்டிப்பா பண்ணவே முடியாது, அவ்வளோ லேட் ஆகும் தனியா ஒரு ஆள் பண்ணா. ஸோ நாங்க 2 பேர் இல்லை 3 பேர் சேர்ந்து பண்ணுவோம். நானும் அண்ணா பண்ணுவோம், இல்லை நானும் தம்பி பண்ணுவோம், இல்லை நாங்க 3 பேருமே பண்ணுவோம். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இப்போ வீடியோவா காமிச்சிருக்கேன். நீங்க வந்து நெத்திலி வந்து அப்படியே சலன்னு போட்டுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. பெரிய நெத்திலியோட சின்ன நெத்திலி தான் பெரிய வேலை. ஆமா, சின்ன நெத்திலி ரொம்ப வேலை கொடுக்கும். அது ஏன்னா ரொம்ப ஆல்ரெடி குட்டி தான், அது இன்னும் குட்டியா இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ்வளவுதான் மக்களே, இதுதான் நெத்திலி கிளீனிங். மக்களே நம்ம வந்து நெத்திலி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கிழங்கா மீன் தான் பார்க்க போறோம். இதுதான் கிழங்கா மீன். இது வந்து சின்ன கிழங்கா, இதுல வந்து பெரிய கிழங்காவும் இருக்கு. நாங்க வந்து சின்னதான் எப்பவுமே கடைக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து குட்டி குட்டியா பக்கோடா மாதிரி கட் பண்ணிட்டு அப்படியே பக்கோடா போடுவோம். தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. மீன்ல வந்து எல்லா மீனும் வந்து பக்கோடாவா போட்டா நல்லா இருக்காது. சில மீன்ல தான் நல்லா இருக்கும் பக்கோடாவா போட்டா. சில மீன் வந்து குழம்பு மீனா இருக்கும், சில மீன் வந்து பக்கோடா மீனா இருக்கும், சிலது வந்து ஃப்ரை பண்ற மீனுக்கு நல்லா இருக்கும். கிழங்கா வந்து அதே மாதிரிதான், நம்ம பக்கோடாவா போட்டோம்னா சீரியஸாவே சூப்பரா இருக்கும். முள்ளு வந்து நடு முள்ளு மட்டும் இருக்கும். சைட்ல வந்து நம்ம அந்த பக்கோடா ஃப்ரை பண்ணும்போது சின்ன சின்ன முள்ளாம் அவ்வளவா தெரியாது, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க.
கிழங்காக்குள்ள ஒரு நெத்திலி பார்ப்போமா? கிழங்காக்குள்ள ஒரு நெத்திலி, வாய்க்குள்ள நெத்திலி பட்டிருக்கு. அது எவ்வளவு பசியில இருந்திருக்குமோ, சாப்பிடும் போதே செத்துச்சு. நெத்திலி எப்படி ஐயோ வரமாட்டேங்குது. இது ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிருச்சு போல. வந்துருச்சு. பசியிலே செத்துறதுனால அது ஆத்மா சாந்தி அடையாது. இப்பதான் அது வாய் திறந்து இருக்கு. 2 நெத்திலியே ஒரு கிழங்கா. இந்த கிழங்கால இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, நம்ம வந்து மத்தவங்களுக்கு எதனா தீங்கு செஞ்சா அந்த தீங்கு நமக்கே வரும். அதுதான் மாரலும். இந்த கிழங்கால இருந்து நெக்ஸ்ட் வந்து இது வந்து சின்ன ஒரு மாரல். ஓகேவா? இப்போ வந்து நெத்திலி மாதிரி கிழங்கா கிளீன் பண்ண முடியாது, ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். மோஸ்ட்லி எங்க அண்ணா தான் கிளீன் பண்ணுவாங்க, நான் கிளீன் பண்ண மாட்டேன். நான் சைடே போக மாட்டேன், கிழங்கா சைடே நான் போக மாட்டேன். உங்களுக்காக நான் வந்து கிளீன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா எங்க அண்ணா வந்து பெரிய கத்தியில பண்ணுவாங்க, எனக்கு அந்த கத்தி தூக்கவே முடியாது. சோ அதனால நான் சைட் போக மாட்டேன். எங்க அண்ணா வந்து நானே கிளீன் பண்ணிக்கிறேன். கிளீனே பண்ண முடியும். இது வந்து கிழங்கா அப்படி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெக்கெல்லாம் எடுக்கணும், விங்ஸ். ஓகேவா? அந்த விங்ஸ் எல்லாம் எடுக்கணும் ஃபர்ஸ்ட். நான் வந்து மோஸ்ட்லி கத்திரிக்கோல் தான் நான் யூஸ் பண்ணுவேன். கத்திரிக்கோல், இந்த கத்திரிக்கோல் வந்து மீன் வெட்டுறதுக்காகவே இருக்க கத்திரிக்கோல். வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்படி புடிச்சுக்கோங்க. இப்படி புடிச்சிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செதில் எடுக்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த ரெக்கெல்லாம் கட் பண்ணிடலாம். எனக்கு அப்படி பண்ணாதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த ரெக்கை, இந்த விங்ஸ் வச்சு நம்ம பக்கோடா போட முடியுமா? இந்த விங்ஸா போட்டு சாப்பிடுங்க. அப்படியே ரெக்கை மாதிரி இருக்காங்க. இந்த விங்ஸ் வந்து நீங்களே போட்டு சாப்பிடுங்க. கேமராமேன் மட்டும் வறுத்து தர போறேன். இந்த விங்ஸ் மட்டும் எல்லாம் சிக்கன் விங்ஸ் தான் சாப்பிடுவாங்க. கேமராமேனுக்கு வந்து ஃபிஷ்ஷோட விங்ஸ் வந்து வறுத்து தர போறேன். அப்புறம் இந்த டைலையும் கட் பண்ணிருக்கணும். அப்புறம் இந்த டைலையும் இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து செதில், மெயினா செதில். இந்த ஃபிஷ் கிளீனிங்லயே மெயினா வந்து இந்த செதில் தான் எடுக்கணும். செதில் எடுக்காம கொடுக்கவே கூடாது, சாப்பிடவும் கூடாது. உங்களுக்கு தான் வயிறு வலி, வயிறுல போய் அப்படியே ஒட்டிக்கும் இந்த செதில். ஸோ நமக்கு கஷ்டமா இருக்கும். சின்ன ஒரு 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 50,000 ரூபாய்க்கு செல்லம் வந்துடும். அப்படிலாம் சொல்லாத, கட் பண்ணிப்போ. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செதில் எடுத்துங்க. செதில் எடுத்துட்டு ஃபுல்லா செதில் எடுத்து முடி. செதில் எடுத்து முடிச்சாச்சு. கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இந்த வயிற்றாண்ட இந்த மாதிரி கல் மாதிரி இருக்கா, தெரியுதா? இதை ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணணும். இது வந்து அப்படி கல் மாதிரி இருக்கும், ஹார்டா. அதை எடுத்துட்டு அப்புறம் வந்து இந்த வாயாண்ட ஓபன் பண்ணீங்கன்னா ஓகேவா? இதை முடிச்சுட்டு இங்க 2 ரெக்கை இருக்கா, அந்த இது இப்படி எடுத்துட்டு இங்க ஒரு கட் பண்ணிட்டீங்கன்னா ஓபன் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இந்த நாக்கெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இது வந்து நாங்கள் அப்படியே குட்டி பீஸாக வெட்டிடுவோம். அவ்வளோதான். ஷைனிங்காக இருக்கும். இதுதான் கிழங்கா மீன் கிளீனிங். அவ்வளவுதான் மக்களே, நம்ம சீ ஃபுட்டோட கிளீனிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோல வந்து சீ ஃபுட்லாம் எப்படி டிஷ்ஷா மாறுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ, என்னோட வீடியோ உங்களுக்கு தெரியணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க மீன் கிளீன் பண்ண தெரியாத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆமா மக்களே, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே மக்களே, பாய், ஸ்டே டியூன். வீடியோல பார்க்கலாம்.